அன்னை தெரேசா 1910 ஆகஸ்ட் மாதம் 26 பிறந்தார். இவர் ஸ்கோர்பியோ என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். அது தற்பொழுது மார்சதோனியா என்று அழைக்கப்படுகின்றது. அவரது தந்தை நிக்கோலா ஒரு சிறந்த வியாபாரி. அவருடைய தாய் ஜோஹானா ஒரு இல்லத்தரசி. தெரேசாவின் பெற்றோர் அவருக்கு சூட்டிய பெயர் அக்னஸ் என்பதாகும். அக்னஸ் சிறிய வயதிலிருந்தே மிகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்ந்தாள். இவர்களது குடும்பம் இறைவனுக்கு உகந்த ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பமாகும். இவர்கள் இவ்வாறாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். அக்னஸ் மிகவும் வெட்கமுடையவளாகவும் உள்முக சிந்தனை கொண்டவளாகவும் இருந்தாள். இவர்களது மகிழ்ச்சி நெடுநாள் நீடிக்கவில்லை. அக்னஸின் 9வது வயதில் அவளுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்தார். இதனால் முழு குடும்பச் சுமையை அவளது தாய் சுமக்க வேண்டி இருந்தது. இந்த கஷ்டங்களுடனும் அவர்களது தாய் அவர்களை ஒரு நல்ல தனியார் தொடக்க பாடசாலையிலும் அதைத் தொடர்ந்து திரு இருதய ஆலயத்தின் சிறந்த சமய அறிவுறுத்தல்களுடனும் கற்பித்து வளர்த்து வந்தார். அக்னஸின் தாயிடம் காணப்பட்ட தொண்டு செய்யும் பண்பு, அனுதின செபம், ஆலயத்திற்கு அடிக்கடி செல்லும் பழக்கம் மற்றும் திரு யாத்திரைகள் செல்லும் பழக்கம் போன்றன சிறிய அக்னஸின் உள்ளத்தில் தான் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வளர காரணமாக இருந்தது. அக்னஸிற்கு சிறிய வயதிலிருந்தே தனது வீட்டு பக்கத்தில் உள்ள அயலவர்களிடம் பணம் சேகரித்து குருக்களின் பணிவாழ்விற்காக கொடுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அக்காலத்தில் தான் அக்னஸ் பங்கு குருவினூடாக கல்கத்தாவை பற்றியும் அங்கு குருக்களால் ஏழை மக்களுக்கு ஆற்றப்படும் சேவைகளை பற்றியும் அறிய பெற்றாள். மேலும் இக்காலத்தில்தான் தேவ அழைத்தலை பற்றி தனக்கிருந்த சந்தேகங்களையும் அக்னஸ் குருக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். அக்னஸ் தனது 17வது வயதை அடைந்த போது அவள் கடவுளின் அழைப்பை உணர்ந்து கொண்டாள். அவள் அக்காலத்தில்தான் தனது மறை போதக பணிகளை லெட்மீக்ஸ் என்ற இடத்தில் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாள். அக்னஸ் தான் ஒரு கன்னியாஸ்திரியாக வேண்டும் என்ற தனது விருப்பத்தை அவளின் தாயிடம் சொன்னபோது அவளுடைய தாய் உடனடியாக செப அறைக்குள் சென்று 24 மணி நேரம் செபித்தார். அவள் அந்நேரம் தனது உள்ளத்தை திறந்து கடவுளிடம் வேண்டினாள். பின்னர் செபித்து முடித்துவிட்டு வெளியே வந்ததும் அவளது உணர்வுகள் கட்டுக்கோப்புக்குள் இருந்தது. பின்னர் அக்னஸின் தாய் அவளது முடிவுக்கு தனது பூரண சம்மதத்தை தெரிவித்தார். மேலும் அக்னஸ் தேர்ந்தெடுத்த பாதையில் அவள் இறைவனின் கரங்களை பிடித்தவாறு அவர் அவளை கொண்டு செல்லும் பாதையில் பயணிக்க வேண்டும் என்றும் சில அறிவுரைகளை வழங்கினாள். அக்னஸ் பின்னர் லொரேட்டோவின் கன்னியர்கள் என்ற சபையில் சேர்ந்தாள். பின்னர் அவள் விரும்பியபடி 1928 மார்கழி மாதம் 25 ஸ்கோர்பியோவில் இருந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டாள். அக்னஸ் தனது தாயிடம் இருந்து விடை பெற்ற போது அவர்கள் இருவரும் இனி இந்த வாழ்வில் சந்திக்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. பின்னர் அக்னஸ் லொரேட்டோவின் கன்னியர் சபையின் நவ சந்நியாச நிலையை அடைந்தாள். அப்பொழுதுதான் தனக்கு மரிய தெரேசா என்ற பெயரை தேர்ந்து கொண்டாள். மரிய தெரேசா அக்காலத்தில் பெங்கால் எனும் இடத்திலிருந்த ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்தது மட்டுமன்றி கல்கத்தாவில் இருந்த ஓர் பெண்கள் பாடசாலையிலும் ஆசிரியராக பணியாற்றினாள்.
தெரேசா கற்பித்தலை மிகவும் விரும்பினாள். மேலும் அவள் கற்பித்த பாடசாலையின் பிள்ளைகளின் பிடித்தமான ஆசிரியையாகவும் திகழ்ந்தாள். தெரேசா தான் கற்பித்த பாடசாலையில் உணவின்றி இருந்த ஏழை பிள்ளைகளை தனது மடத்திற்கு அழைத்துச் சென்று தனது உணவை அவர்களுக்கு வழங்கும் ஓர் உயரிய பண்பு காணப்பட்டது. ஆயினும் இதை அறிந்த மடத்தின் உயர் கன்னியாஸ்திரியோ இவ்வாறான பிள்ளைகளை அதிகம் ஊக்குவிக்க வேண்டாம் என்றும் பின்னர் அப்பிள்ளைகள் இதை பழக்கமாக்கி விடுவார்கள் என்றும் கூறினார். ஆயினும் தெரேசாவோ மடத்தில் உள்ள நாம் அதிக வசதிகளோடு இருப்பதாகவும் நாம் தேவையான விடயங்களில் அக்கறை கொள்ளாது தேவையற்ற விடயங்களில் அதிகம் கவனம் செலுத்துகின்றோம் என குறிப்பிட்டாள். அத்தோடு ஏழை மக்களின் கவலையை தன்னால் கவனிக்காது இருக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டாள். சற்று நாட்களுக்கு பின் தெரேசா ரயிலிலே டர்ஜீல் என்ற இடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தனது உண்மையான அழைப்பை ஆழமாக புரிந்து கொண்டாள். அது அவளது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பின்னர் சில நாட்களில் தெரேசா தனது மடத்தின் உயர் கன்னியாஸ்திரியிடம் தான் மடத்தில் இருந்து விடை பெறப் போவதாக கூறினாள். இந்த விடயம் அவர்களுக்கு வியப்பாயிருந்தது. ஆயினும் அவர்களுக்கு தெரேசாவின் மீது அதிக மரியாதை இருந்ததன் காரணத்தினால் விசேட அனுமதியோடு அவள் மடத்தை விட்டு வெளியேற அனுமதி அளிக்கப்பட்டது. பின்னர் தெரேசா சுகாதார பராமரிப்பு நிலையத்தில் பயிற்சி பெற்று தனது பணியை கல்கத்தாவில் இருந்த சேரி பகுதிகளில் ஆரம்பித்தார். அவர் முதலில் புரிந்து கொண்ட விடயம் யாதெனில் ஏழைகள் கைவிடப்பட்டோரின் உடல் நலத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என்பதையே ஆகும். இதனால் தெரேசா அவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வந்தார். அவரிடம் இருந்த பணமோ உடனடியாக தீர்ந்து போனது. இறுதியில் சில சில்லறைகள் மட்டுமே அவரிடம் மிஞ்சின. தெரேசா தன்னிடம் பெரிய அளவு தொகை பணம் இல்லாத சந்தர்ப்பங்களிலும் தன்னிடம் யாரேனும் பசியென்றோ உதவியென்றோ கேட்டு வந்தால் தன்னிடம் இருந்ததை கொண்டு அவர்களுக்கு உதவும் தாராள உள்ளம் அவரிடம் இருந்தது. இவ்வாறாக வீதியோரச் சிறுவர்கள் தன்னிடம் பசி என்று கேட்டு வந்தால் அவர்களை உணவுச் சாலைகளுக்கு அழைத்துச் சென்று உணவு வாங்கி கொடுப்பார். இவரது இரக்க குணத்தை கண்ட கடை வியாபாரிகள் வியந்து போயினர். ஒரு நாள் அவரிடம் பெரிய அளவு பணம் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஜூலியன் என்ற ஒரு குருவானவர் தனது பணிக்காக ஒரு நன்கொடையை தந்து உதவ முடியுமா என்று கேட்டபொழுது சற்றும் சிந்திக்காது தனக்கு இல்லையே என்று கூட பாராது தன்னிடம் இருந்த சிறிய தொகை பணத்தை அவருக்கு நன்கொடையாக அளித்தார். அந்த குருவானவர் தெரேசாவின் இரக்க குணத்தையும் அவர் ஆற்றும் பணியை பற்றியும் அறிந்து தான் நிச்சயமாக அவருக்காக சபிப்பதாகவும் கூறிச் சென்றார். தெரேசாவின் கருணையை கண்டு யாராவது அவர் மேல் கவலை கொண்டு உங்களுக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டால் அவர் கூறும் ஒரே வார்த்தை என் தந்தை என்னை பார்த்துக் கொள்வார் என்பதே ஆகும். தெரேசா இப்பணியை தொடங்கிய பொழுது அவரிடம் மருத்துவ வளங்கள் எதுவும் இருக்கவில்லை. அந்நிலையில் ஒரு நாள் தனக்கு தேவையான மருந்து பொருட்களை வாங்க மருந்து சிட்டை எடுத்துக்கொண்டு தெரேசா ஓர் மருந்தகத்திற்கு சென்றார். அவர் அங்கே கூட்டம் அதிகம் என்பதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. பின்னர் முகமலர்ச்சியோடு தனது மருந்து சீட்டை முகாமையாளரிடம் கொடுத்தார். இவரது முகமலர்ச்சியையும் நல்ல உள்ளத்தையும் கண்ட பல மருந்தக முகாமையாளர்கள் இவருக்கு தேவையான மருந்து பொருட்களை இலவசமாக வழங்கினார்கள். உண்மையிலேயே கூறுவதாயின் தெரேசா அவரது பணிக்கு தேவையான பணத்தை தேடிக்கொள்ள மிகவும் சிரமப்பட்டார். ஆயினும் அவர்
தன்னிடம் இருந்ததைக் கொண்டு ஏழைகளுக்கு சிரமம் பாராது இரவு பகலின்றி உதவினார். மற்றுமொரு நாள் தெரேசா முன்னர் சந்தித்த ஜூலியன் என்ற குருவானவர் அவரை சந்திக்க வந்தார். அவர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரேசாவிற்கு கொண்டு வந்தார். அதாவது அவர் ஒரு பெரிய தொகை அடங்கிய காசோலையை அவரிடம் கொடுத்து தனது நண்பரிடம் தெரேசாவின் பணியை பற்றி அவர் கூறியதாகவும் அந்நண்பரோ அதனால் ஈர்க்கப்பட்டு தெரேசாவின் உயரிய பணிக்கான தன்னால் முடிந்த ஒரு சிறிய அன்பளிப்பாகவும் இந்த காசோலையை வழங்கச் சொன்னதாக கூறினார். அந்நேரம் எத்தனை ஏழைகள் இதனால் நன்மை அடைய போகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு எண்ணி தெரேசா இறைவனுக்கு நன்றி கூறினார். 1949 ஆண்டு மாசி மாதம் தெரேசாவிடம் கல்வி பயின்ற சுபாஷினி என்றொரு மாணவி முதலாக தெரேசாவின் சபையில் சேர்ந்து கொண்டாள். இந்த மாணவியோ மிகவும் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த பெங்காலி பெண். இதனைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பலர் தெரேசாவின் சபையில் இணைந்து கொண்டனர். அந்த வருட இறுதியில் தெரேசாவின் சபையில் 10 அங்கத்தவர்கள் காணப்பட்டனர். எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு இருந்தனர். ஏழைகள் வறியவர்களுக்கு உதவுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எவரும் அவர்களுடைய பணிக்காக எவ்விதமான ஊதியத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கென்றும் இருந்த சொத்து 2 புடவைகள், சில அவர்களது தனிப்பட்ட சிறிய பொருட்கள் மற்றும் ஒரு சப புத்தகம். அவர்கள் தமது வாழ்வில் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தனர். அவர்கள் விடியற்காலையில் சபிப்பதற்காகவும் திருப்பலியில் பங்கு கொள்வதற்காகவும் எழுந்தனர். பின்பு ஒரு எளிமையான காலையுணவை உட்கொண்டனர். அவர்களது காலையுணவு சப்பாத்தியும் தேநீரும் ஆகும். காலையிலே பின்னர் சேரிகளுக்கு ஏழைகளுக்கு பணி செய்ய சென்றனர். பின்னர் அவர்களது மதிய உணவிற்காக மடத்திற்கு வந்தனர். அது மிகவும் எளிமையான ஒரு பகல் உணவாகும். சோறும் பருப்புமே அவர்களது பகல் உணவாக இருந்தது. அவர்கள் பின்னர் சற்று நேரம் செபித்து ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் பணிக்காக சென்றனர். பின்னர் மாலை அவர்களது மடத்திற்கு திரும்பினர். அவர்களது இரவு உணவிற்கு முன் சிறிது நேரம் செபித்துவிட்டு இரவு உணவிற்கு பின் அதிக நேரம் செபித்துவிட்டு இரவு 10 மணி அளவில் தூக்கத்திற்கு சென்றனர். இவ்வாறாக சிறிது காலம் கழியவே சகோதரி தெரேசா எல்லோராலும் அன்னை தெரேசா என்று அழைக்கப்பட்டார். அது மட்டுமன்றி அன்பு கன்னியர் சபை என்ற தனது அமைப்பையும் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். சேரிகளிலும் நகர்ப்புறங்களிலும் வாழ்ந்த ஏழைகளுக்கு அன்பெனும் இரக்கப் பணியை ஆற்றுவதும், நோயாளர் தொழுநோயாளர் ஒதுக்கப்பட்டோரை தேடிச் சென்று அவர்களுக்கு இறைவனின் அன்பெனும் கொடையை வழங்குவதுமே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அன்பு கன்னியர் சபை தமது பணியை இந்தியாவில் காணப்பட்ட 20 நகரங்களுக்கு விஸ்தரித்துக் கொண்டது. 1960களில் உலகம் தனது கதவுகளை அன்னை தெரேசாவிற்காக திறந்து கொண்டது. 1979 அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரேசாவிற்கு வழங்கப்பட்டது. அந்நிலையில் அன்பு கன்னியர் சபையின் 61 புதிய மடங்கள் இந்தியாவிற்கு வெளியில் 28 நாடுகளில் திறக்கப்பட்டன. அன்னை தெரேசா நோபல் பரிசை பெற வந்தபொழுது பாதணிகளை கூட அணியாதுதான் மேடைக்கு வந்தார். அவரது தாழ்ச்சியையும் முக மலர்ச்சியையும் அவரிடமிருந்த தெய்வீக பிரசன்னத்தையும் கண்டு எல்லோரும் வியந்து போயினர். அவ்வேளை அவர் ஆற்றிய உரையில் பின்வருமாறு குறிப்பிட்டார். நாம் நம் அயலவரை அன்பு செய்யாது
கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று சொல்வது உண்மையாகாது. அத்தோடு உண்மையான அன்பு ஒருபோதும் இன்னொருவரை காயப்படுத்தாது. இவர் பேசிய வார்த்தைகளை கேட்ட மக்கள் அன்பை பற்றி யாரும் இவ்வாறு பேசி கேட்டதில்லை என்று வியந்து போயினர். ஒரு நாள் அன்னை தெரேசா பாப்பரசர் 2ஆம் அருளப்பர் சின்னப்பரை சந்திக்க அழைக்கப்பட்டார். இதற்காக அன்னை தெரேசா மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார். ஏனெனில் அவர் பல காலமாக பாப்பரசரை சந்திக்க ஆசையோடு காத்திருந்தார். அன்னை தெரேசா 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி இறைவனடி சேர்ந்தார். அவரது பணியின் நிமித்தமாக அவரது இறுதிச் சடங்கு இந்திய அரசினால் தேசிய அளவில் நடாத்தப்பட்டது. இவர் இறந்த பொழுது அன்பு கன்னியர் சபையில் 4000 அங்கத்தவர்கள் இருந்தனர். அவர்களது சகோதரர்கள் சபையில் 300 பேரும் இருந்தனர். 610 மறைபணிகள் 120 நாடுகளில் அவர்களால் நடாத்தப்பட்டது. அன்னை தெரேசா புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு வத்திக்கான் சங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 புதுமைகள் உள்ளன. ஒன்று, 1997ஆம் ஆண்டு மோனிகா என்ற ஒரு பெண்ணிற்கு வயிற்றில் ஒரு கட்டி இருந்தது கண்டறியப்பட்டது. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் அவளை அன்பு கன்னியர் சபை மடத்திற்கு கொண்டு சென்று அன்னையின் 1 வருட நினைவு நாளில் அப்பெண்ணுக்காக அன்னை தெரேசாவின் பரிந்துரை வேண்டி செபித்த பொழுது அன்னை தெரேசாவின் புகைப்படத்தில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிவந்து அப்பெண் புதுமையான முறையில் இறைவனால் குணப்படுத்தப்பட்டாள். மற்றும் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த அடாட் என்றொருவர் அன்னை தெரேசாவின் பரிந்துரையால் குணம் பெற்றார். பின்னர் இப்புதுமைகள் வத்திக்கானில் பரிசீலிக்கப்பட்டு பின்னர் 2016ஆம் ஆண்டில் அன்னை தெரேசா புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்.